இந்த டிஏபிஎஸ் ஓய்வூதிய புதிய திட்டத்துல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அரசு ஊழியரா வேலை பார்த்தோம்னா ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் வழங்கப்படும். இதை விட ஒரு அரசு பணியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இருக்க முடியாது. அதே போல ரெண்டாவது என்னன்னா, அதாவது கடைசி மாத ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்களா, கடைசி மாத ஊதியத்துல 50% மாநில அலுவலர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும், கட்டாயமாக வழங்கப்படும் அப்படின்னு நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே போல மூணாவது, முழு நிதியையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும். 13,000 கோடி ஒதுக்கியாச்சு இப்பவே. அதாவது சென்ட்ரல்ல இருந்து வந்தோடதான் நாங்க பணம் தருவோம், அந்த சாக்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. மொத்த நிதியும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும். எந்த வறுமை எந்த கடன்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓய்வூதியம் நிச்சயமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. இந்த டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்துல ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, பணி ஓய்வு பெறும் போதோ அல்ல பணியில இறக்கும் போதோ இறப்பு நேர்பட்டால் 25 லட்சம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிறப்பம்சங்களை கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல போர்க்கால ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு. போர்க்காலம்னா வெறும் போர்க்காலமா இருக்கும், நம்ம மாரடிக்கிறதே உங்களோட பெரிய விஷயமா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த போர்க்கால ஆட்சியெல்லாம் நடைபெற்ற இந்த மாநிலத்துல பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்றதுக்கு மிக மிக பெருமையா இருக்கு.